ஐயா வணக்கம் ஐயா. என்னோட காரண விளக்கத்தை ஐயா திருராட்சியன் பாண்டி நான் தான் உதிரமன்னன். ஆமா, அரசவைக்கு வந்த காரணங்கள் அந்த காலம் என் சிறந்த பிள்ளைகள் ராஜாக்கள் பார்க்கணும் வந்திருப்பதாகவே சொல்லிட்டுவாங்க. அரசே தந்தையாக விளங்கும் மகாராஜுக்காக வேண்டி பாதம் பண்ணினோம். அதற்காக வேண்டி மஞ்சள் சிகப்பு இல்லையா பூ இருக்க முடியாது, பண்ணி வாசனை கொஞ்சம் இருக்க முடியாது. அரசே பாருங்கள். அரசே எப்படி என்றால் இருக்க முடியாது, நான் அமர்ந்து இருக்க முடியாது. சிம்மாசனத்திற்கு விடவே 3 படி அதிகமாக கொடு. தர்மராஜா அமர்வது இடத்திற்கு அருகாமையில் அவர் அமர்ந்து விடவே 3 அடி உயரமான சிம்மாசனத்தை உங்களிடம் வழங்குமாறு சொல்லியிருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அமர்வது 32 படி சிம்மாசனம். அது அமரத்திற்கு அருகாமையில் 3 அடி தாழ்ந்த சிம்மாசனம். அது துரியோதனுடைய கொடுத்தாரு கிடையாது. ஆச்சாரங்கள் எப்போ எனக்கு தாண்ட சிம்மாசனம் கொடுத்தாலும் துரியோதனன் இன்னில இருந்து அவன் தாண்டவனே பாண்டவர் உயர்ந்த சிம்மாசனம் கொடுத்தாரு. உயர்ந்தவர் வந்து வரே நாங்க பார்க்கலாம். அமைஞ்சிட்டா வந்தவர் சந்தோஷமா இருக்கணும். அதை விடுத்து நீ கட்டி சிந்து வந்திருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நான் என்ன தெரிவிக்கிறேன் காரணம் தெரியுமா? உங்கள் பாதம்
அண்ணார் மகனை பார்க்க வேண்டும் அப்படின்னு கருதி சந்தோஷமா நீங்க வரல. கண்ணீர் இட்டு வந்திருக்கிறீங்க. இருந்த போதிலும் இதை இருக்கக்கூடிய ஏனென்றால் நான் அப்புறம் சொல்றேன், நான் வணக்கம் சொல்றேன். பார்த்து சேர்த்து முடியாது. நல்ல புரியோடு பாகவலித்து நாட்டம் பெற்று வந்திருப்பாரு. அப்பா எப்போதும் ராஜாக்களும் ஒற்றுமையோடு மகளுடைய கலாட்சம் பற்றி அப்பா இதோ இணைக்க அத்தாபுரத்திலேயே இல்லையா ராஜம் கஜம் சுரகம் ராஜி என்று தெரிவித்து 4 வித சேனை இருக்கிறது. அதுகளெல்லாம் விடுத்து ரதம் இருக்கிறது, அதை விடுத்து குதிரை இருக்கிறது, அதை விடுத்து இணைக்க முடியானது காணப்படையில் தான் இதுதான். அப்படி இந்த போது பாதசாரியாகவே நீங்கள் காண வேண்டும் அப்படி என்று வந்த கருத்து இருக்குது. அதனுடைய கருத்து என்ன அப்பா? உங்களுக்கு பெரிய விளக்கூடிய திருவிழா பேர் அண்ணன் தம்பி எனக்காக அழைப்பு கொடுத்தார். தம்பி உதிரா நீ மதிக்கத்தக்க ஆளு. இந்த நிறுவனம் இருக்கிய இதை கொண்டு போய் தகப்பனானவர் பெரிய தந்தை ஒரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. நீங்க அதை கொண்டு வந்து நீங்க குடிக்கிறீங்க. இதுக்கு என்ன அதுக்கு சொல்ற அடையக்கூடிய காரணம்? அதற்கு தடை செய்தால் பிள்ளை காரணம் கிடையாது. தந்த சொல் மிக்க மந்திரம் கிடையாது. தாய் சொல் பிறந்தால் வாசம் கிடையாது. உலகத்திலே ஒரு பிள்ளைக்காக இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு சொன்னா நம்ம பெற்றெடுத்த தாயானதான் முதல் தெய்வம். இரண்டாவது தான் தந்தை. தந்தையால் கொடுக்கப்பட்டதான் இந்த உயிர். அவங்க தான் நம்மை வளர்த்து நாட்டில் இருந்தாலும் தெரிய வைக்கிறாங்க. அதனால வேண்டி தாயும் தந்தை தான் பெருசு. அப்படி இருந்த போது தந்தையா சொல்லி நிக்க கூடாது. ஆமா அதுல என்ன சொல்றது? என்ன தொந்தரவு ஐயா? அப்பா ஐயா தொந்தரவு எவன் செய்தாலும் அப்பா தொந்தரவு எவன் செய்தாலும் தொந்தரவு யாரும் தெரியாமல்
இருக்கக்கூடியது தொந்தரவு என்று தெரிவிக்கிறாயே. ஆமாம். இது தொந்தரவு என்ன தந்திரம் என்ன இதுல எதுவும் கிடையாது. தம்பி அர்ஜுனா இந்த நிருபத்தை வாங்கி இந்த படி என்னன்னு அண்ணா சிரஞ்சீவி பாண்டவர்க்கு இங்க வா எடுத்ததுன்னு சொல்லுவாங்க. முற்றிலும் முதல்ல போனோம் முற்றிலும் போனோம்னு முந்தி முதலாகவே சிரஞ்சீவி பாண்டவர்க்கு கருதினால் சிரஞ்சீவி பட்டமானது எல்லாருக்குமே வந்துடாது. சூழ போடுறோம்னு வச்சுக்க சூழல் இருக்கிற கல்விபுரா சாமியை கும்பிடுறோம் கிடையாது. அதுக்கு எந்தெந்த அம்சம் இருக்குதோ 3 கல்லியோ 7 கல்லியோ இல்லையா அது கொண்டு வந்து வச்சு மஞ்சள் பூசி பொட்டிட்டு இல்ல அதை அலங்காரம் செய்து அதை நம்ம தெய்வமா கும்பிடுறோம். கல்விபுரா கும்பிடலையா அது மாதிரி இருக்கக்கூடிய யாவட்டமானவர்கள் சொல்லலையே சிரஞ்சீவி பட்டம் அப்படியே கருதினால் அது யாருக்கு இது வரைக்குமையானது ராமாயண காலத்திலேயே சீதையை காண வேண்டும் அப்படியே கருதி ராமனை உத்தரவிட்டு சென்று அந்த சீதை அசோகவனத்தில் கண்டு சீதையார் என்றுமே சிறந்தியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கருதி சீதாகணிக்காக வேண்டிய அதனுடைய கதைலாம் நிறைய இருக்கும். அதற்காக பெயர் என்ன சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தார்கள் அந்த ஹனுமான். ஆமா ஹனுமானுக்காக வேண்டி மார்க்கண்டனுக்கு கொடுத்தார்கள். இருக்கக்கூடிய பிரகலாதனுக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தார்கள். அந்த மாதிரி எங்க அப்பா எங்களை என்ன நினைச்சிருக்கிறாங்க சிரஞ்சீவி பாண்டவர்க்கு எப்படி சிரஞ்சீவி பாண்டவர்க்கு சிரஞ்சீவினா தம்பி முறையில வரும் பிள்ளை முறையில வரும் நீண்ட ஆயுள்னு சொல்லுவாங்க. ஆமா இல்லையா இது ஒண்ணும் குற்றம் கிடையாது. சிரஞ்சீவி பாண்டவர்க்கு செல்வமே மேலும் உண்டா இருக்கக்கூடிய செல்வத்தை விடவே இந்த மக்களானது பெருமையா நாட்டில வாழணும் அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க. எந்த மனம் கோணவே கூடாது. தாயுடைய குணமும் கோணக்கூடாது. மனம் கெட்டுன்னு வச்சுக்க மாதா வயிறு இருந்தால் ஒரு காலம் அதை மட்டும் சிந்தையில வச்சு குடும்பம் நடத்தினா போதும். அது மாதிரி நாங்க அப்படித்தான் இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? சிரஞ்சீவி பாண்டவர்க்கு செல்வம் வரம் செய்யும் தம்பிமார்களை மண்டபம் ஒன்று செய்து அது ஏனென்றால் இது இருக்கக்கூடியது இந்திராபுரியிலேயே இது இருக்கக்கூடியது அமையாத சித்தனா ஒரு மண்டபம் கட்டணும். அந்த மண்டபத்தை கட்டினும் மீண்டும் துரியோதனன் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு கருதி என்ன சொல்லுவாங்க பழமொழி பங்காளிக்கு அரகாணி வாங்கணும்னா எதிரியா இருக்கக்கூடிய பங்காளி அரகாணி வாங்கணும். அரகாணி தேவை 10 குழி வாங்கணும். அவன் வாங்கின மாதிரி வாங்க முடியாது. நம்மளால முடியும் போது 10 குழியாவது வாங்கணும். அப்பதான் மரியாதைக்கு மரியாதை உண்டு. அதனால வேண்டி நாம மண்டபம் கட்டினோம் அல்லவா இந்த மண்டபத்தை பத்தி அங்க சென்று அஸ்னாபுரத்திலேயே ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. எப்படி செய்திருக்காங்க? நிரந்தரமாகவே நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். மண்டபத்தை பார்க்க வேண்டும். அதோட நிறுத்தம் பார்த்தியா? நீங்க கட்டினீங்க அங்க மாளிகை. நாங்கள் 100 பேர்களும் இருக்கக்கூடிய யாவட்டமான பேர்களும் வந்தோம். அங்க இருக்கக்கூடிய மண்டபத்தை அழகா பார்த்தோம். நாங்க இல்லையா நீங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டு நாங்க வந்துட்டோம் இல்லையா? அதனால வேண்டி அஸ்லாபுரத்துல ஒரு மண்டபம் கட்டி இருக்கிறேன். நீங்க இவர் ராஜாக்கள் வர வேண்டும் அப்படி என கருதி நம்ம மண்டபத்துல பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. தரஞ்சரி தடையின்றி வருவீர்களே பார்த்தனியா? இது வரைக்கும் நாட்டுல அஸ்லாபுரத்துல எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லையா? கண்ணன் காண தெரியுண்டா தெரியுதா? அத மாதிரி இந்த எழுதியது யாரு? பெரிய தந்தை. பெரிய தந்தை இருக்கின்ற திருநாட்டில்